சரணாகதி செய்தாலும் கிருஷ்ணன் அதற்கும் அசைவதாக தெரியல. பெரியாழ்வார் யசோதை கேட்டா, எப்பா நீண்ட தண்ணீராலே சூழப்பட்ட இலங்கையை சென்று அடைந்து ராமன் போர் புரிகிறான். எப்படி போர் புரிந்தானா? அரக்கர், அந்த இலங்கையிலே ராட்சசர்கள், அரக்கர்கள், துஷ்டர்கள், ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து தொடக்கமாக பலர் வாழ்ந்தார்கள். அவிய அவியன்னா அவர்கள்லாம் அழிந்து போகும்படி, உரு தெரியாமல் போகும்படின்னு அர்த்தம். அவர்கள் அத்தனை பேரும் அவிந்து அழிந்து போகும்படியாக அழித்தவன் ராமபிரான். அப்போ குரங்க வச்சு அணை கட்டுறதுங்கிறதே பெரிய காரியம். இலங்கையில் போய் தெய்வ சக்தி பயன்படுத்தாமல் அரக்கர்களை அழிப்பதுங்கிறது, ஒரு மனிதனா இருந்து அழிப்பதுங்கிறது அதை விட பெரிய காரியம். அரக்கர் அவிய அத்தனையும் எதால பண்ணா? ஹிம்ச பண்ணக்கூடிய அம்பு. ஏன்னா ராமன் ஒருத்த மேல பானம் போட்டான்னா சும்மா எல்லாம் கிடையாது, அவனை போட்டு படுத்தி எடுத்துருமா. ராவணன் மீது போட்டானே பானம், ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம ராவணன் புலம்பினான். ராத்திரி எல்லாம் ராவணனுக்கு தூக்கம் போச்சு. அப்படி அடுக்கணை சும்மா ஒரு அம்பு போட்டான்னா எதிராளியை போட்டு பாடாப்படுத்திடும், ஹிம்ச பண்ணிடும். அப்படி அரக்கர் அவிய அரக்கர்கள் அழிந்து போகும்படி துன்புறுத்தக்கூடிய அம்புகளை போட்டு அந்த அரக்கர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அம்புகளும் நெருக்கமாக பல பல கூட்டமான அம்புகள் வந்து தாக்கும்படியாக நெருக்கி யுத்தம் செய்த அந்த அரக்கர்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்து போர் புரிந்தான். அப்படிப்பட்ட நெருக்கிய கைகளால் அத்தனை அம்பு போட்டியே இந்த கையால சப்பானி மட்டும் கொட்ட முடியாதுன்னா எப்படிப்பா? என்னப்பா இதை ஏதாவது சொன்னாலும் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பா அப்படின்னா கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணிட்டானா இப்படின்னா பார்த்தா சக்கரத்தாழ்வார் கையில வந்துட்டார். பெருமாள் கையில உள்ள சக்கரத்தாழ்வார். பகவான் சொன்னானா, நான் ஒண்ணும் பண்ணல, எல்லா பெருமையும் சக்கரத்தாழ்வாரைத்தான் சேரும். ஏன்னா ராமன் போர்ல அத்தனை பானங்கள் போட்டானே அதெல்லாம் வெறும் பானம் கிடையாது. பெருமாள் கையில எந்த ஆயுதம் எடுத்தாலும் அந்த ஆயுதம் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். இப்போ பெருமாள் பரசுராம அவதாரத்துல கையில ஒரு மழு கோடாரி இருக்குன்னா அதுவும் சக்கரத்தாழ்வார் அம்சம். வராக பெருமாளுடைய கோரைப்பல் அதுவும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். மத்ஸ்யமூர்த்தி மீனா வந்தப்போ அவருக்கு ஒரு கொம்பு இருந்தது, அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். வாமனமூர்த்தி ஒரு தர்பய ஆயுதமா பயன்படுத்தினார், அதுவும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். நரசிம்மருக்கு நகங்களே ஆயுதம், அத்தனையும் சக்கரத்தாழ்வாரின் அம்சம். அதனால நான் ஒண்ணும் பண்ணல, நான் போட்ட ஓரோரு அம்பிலும் சக்கரத்தாழ்வாரின் சக்தி இருந்தது அப்படின்னு கை காமிச்சான். சரிப்பா, அந்த சக்கரத்தாழ்வாரையும் கையில வச்சுட்டு கொஞ்சம் சப்பானியத்தான் கொட்டுவிடேன். சரிப்பா சக்கரத்தாழ்வாரே காரணமா இருக்கட்டும், நீ ஒண்ணுமே பண்ணலன்னு வேணாலும் வச்சுப்போம். அந்த சக்கரத்தாழ்வாருடைய சக்தியால கொஞ்சம் சப்பானியும் கொட்டுவிடேன். சக்கரத்தாழ்வார் சக்தியை வச்சு என்னென்னவோ பண்ண முடியும்னா கை கொட்டி சப்பானி மட்டும் கொட்ட முடியாதா? என்னென்னவோ செய்வ, இது செய்ய மாட்டியா? நேமியங்கையனே சப்பானி, அழகான சக்கரத்தை அழகான கையில் ஏந்தியவனே சப்பானி கொட்டு என்பது பாட்டின் பொருள்.